வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு நெல்லிக்காய் ரசம் வைப்போம் வாங்க. ஒரு 50 கிராம் முட்டை, துவரம்பருப்பு கழுவி அலசி வச்சுருக்கேன். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு 2-3 விசில் விட்டுக்குவோம் வாங்க. மூடி. இந்த ரசத்துக்கானது மல்லித்தலை அரிஞ்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், 1 ஸ்பூன் தேங்காய், பூண்டு பல், 2 பச்சை மிளகா, இந்த மல்லித்தலையோட காம்பு இதெல்லாம் வச்சு ஒரு அரைச்சிக்குவோம் நம்ம கரகரன்னு. இந்த ரசத்துக்கு ஒரு காலிஃப்ளவர் பச்சி போட்டுக்குவோம். இப்போ நம்ம இந்த அரைச்ச எல்லாத்தையும் கொஞ்சமாக புளி தண்ணி, இந்த நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளியை கரைச்சி அதில் ஊற்றி வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் போட்டுக்குவோம். இப்போ இது ஒரு ஓட்டிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த தக்காளி, பருப்பு, நெல்லிக்காய் எல்லாத்தையும் ஒரு சும்மா லைட்டாக ஒரு கரகரன்னு ஓட்டு இதில் கலந்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியை கழுவி இதில் ஊற்றிக்குவோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இதோடைய கொஞ்சம் வெங்காயத்தூளும் கலந்துப்போம். இந்த ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இதோட மல்லித்தலையை தூவிடுவோம். எப்போதுமே ரசம் நிறுத்தும் போது இந்த பொங்கி வரும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கடுத்து போகாமல் நல்ல அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்படி ஒரு கலரிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். இன்னைய சாப்பாடு வந்து சாதம், சுட சுட நெல்லிக்காய் ரசம், கிள்ளி போட்ட சாம்பார், காலிஃப்ளவர் பச்சி, வெண்டைக்காய் பொரியல். உனக்கு என்ன ரசமா என்ன? தம்பிக்கு ரசம் தான் வேணுமா, அதனால் நெல்லிக்காய் ரசம் போடுறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.